அனைவருக்கும் வணக்கங்க. இப்போ நம்ம இந்த தோட்டத்தில் தான் நிற்கிறோம். வாழை தோட்டம். இந்த தோட்டத்திலலாம் பார்த்திங்கன்னா அந்த விவசாயிகளுடைய உழைப்பு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன். உங்களுக்கும் தெரியும். அப்புறம் இதில் அதாவது அந்த முட்புதர்கள், அதாவது இந்த புல்கள்லாம் இருக்குது. இதில் மாடெல்லாம் வளர்ப்பாங்க. மாடுக்கு இதிலே புல் நம்ம பறித்து வெட்டி அதுக்கு உணவாக கொடுத்துக்கலாம். ஏன்னா வாழைக்கு நம்ம உரம் இடும்போது அதில் புல்கள்லாம் ஆட்டோமேட்டிக்காக அந்த மழை வந்தாலும் சரி, இல்லைன்னா தண்ணி நம்ம இதுக்கு தண்ணி சொட்டு நீர் பாய்ப்போம் இல்லையா, அதில் அதுக்கு நாம் அது புல் நல்ல இயற்கையாக நிறைய முளைச்சிருக்குங்க. அதை அந்த புல்லை வெட்டி நம்ம மாடுகளுக்கு நம்ம கொடுத்தா அதுவே மேய்ஞ்சிக்கிறோம். இது நம்ம மாடை விட்டால் அதுவே மேய்ஞ்சி அந்த புல்லை சாப்பிட்ரும். இருந்தாலும் அதை எடுக்கும்போது அதெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். நல்லா அடர்ந்த புல்கள் வளரும்போது சில சமயங்களில் பூச்சி, அதாவது பாம்பு, சின்ன பாம்புகள் கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் விவசாயிகள் எல்லாவற்றையும் சமாளித்து இதை உற்பத்தி பண்ணி நம்ம மார்க்கெட்டுக்கு வெளியே கொண்டு மக்கள் பயன்படும்படி அவங்க சாப்பிட்றதுக்கு எல்லாம் கொடுக்குறாங்கன்னா அதனுடைய விவசாயினுடைய ஒவ்வொரு துளி வியர்வையும் மதிப்புக்குரியதுங்க. அதுதான் இப்போ பார்த்திங்களா, அந்த வாழை இலையை கூட அந்த ஒரு மாடு சாப்பிட்டுட்டு இருக்கு பாருங்கள். கீழே புல்லையும் சாப்பிடுது, அந்த வாழை இலையையும் கடித்து சாப்பிடுது. பார்த்திங்களா, அதுதான் பார்க்குறீங்க. அதனால் தோட்டத்தில் அதாவது அதாவது வாழை ஏதாவது ஒன்று போட்டால் அதன் மூலமாக என்னென்ன எல்லாம் பயன் கொடுக்குது பாருங்கள். மாடுகளையும் வச்சு வளர்த்துக்கலாம். இப்படி கட்டி போட்டுடலாம். நம்ம கட்டி போட்டு அதுக்கப்புறம் காலையில் அதுக்கப்புறம் நம்ம போனாலும் இது இங்கே தான் இருக்கும். அப்புறமா இங்கே பால் கறக்கனாலும் இங்கே அந்த பால்காரங்க கறந்து கொண்டு போயிடுவாங்க அப்படி. அதனால் எல்லா உணவும் இங்கே இயற்கையாக உணவு இருக்கிறதுனால மாட்டுக்கு நம்ம கொஞ்சம் கஷ்டப்படணும். ஆனால் நமக்கு மாடை பொறுத்த மட்டும் அதுக்குள்ள உணவுகள் எல்லாம் இங்கே கிடச்சிருது பார்த்துடுங்க. அதனால் ஸ்பெஷலாக ஏதாவது பால் அதிகமாக வரணுன்னா புண்ணாக்கு, அதுக்கப்புறம் என்னென்ன தேவை, தவிடு, அதுக்கப்புறம் அரிசி, இல்லை இந்த கொலைய சோறை வச்சு அப்படி இந்த மாதிரிலாம் கொடுப்பாங்க. அதில் பாலுடைய உற்பத்தி அதாவது இன்னும் அதிகமாக இருக்கும். அதனால் அந்த வாழை தோட்டத்தில் என்னென்னலாம் இருக்குங்கிறத நான் உங்களுக்கு அப்படி காட்டுறதில் மிகுந்த மகிழ்ச்சி. அதுதான் பார்க்குறீங்க. அந்த மாடு அதனுடைய உணவை சாப்பிட்டுட்டு இருக்குது பார்க்குறீங்க. இனி அடுத்த காணொளியில் சந்திக்கலாம்.